அப்போ இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை ரத்தத்துல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ஏன் பெண்களுக்கு இருக்கணும்? இது ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் தானே, அப்ப அவங்களுக்கு மட்டும்தானே இதை அதிகரிக்கணும். பெண்களுக்கு ஏன் இந்த ஹார்மோன் இருக்கணும்? இதனால சில நன்மைகளும் இருக்கு. உங்க தசைகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், உங்களுடைய எலும்புகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ், உங்க மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும், மூட் ஸ்விங்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி உங்களுடைய மனோபலம் திடகாத்திரமா இருக்கிறதுக்கு. இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் கலங்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு மனோபலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இருக்கு. அப்போ ஆண்களுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குமானா இருக்கும். அவங்களுக்கு என்ன விதத்துலனா கொஞ்சமாவது அவங்க சாந்தமா இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், அன்பா இருக்கணும், கொஞ்சமாவது அவங்க என்ன சொல்ல மிருதுவா இருக்கணும் இல்லையா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் அவங்க பொறுமையா இருக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவா இருக்கு. அதே மாதிரி நமக்கு மனோபலம் வரணும், மனோதைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா நமக்கு டெஸ்டோஸ்டிரான் இருக்கு. இது அளவுல கூடும் பொழுதுதான் நமக்கு தேவையில்லாம ஃபேஷியல் ஹேர் வருது, நிறைய பிம்பிள்ஸ் வருது, தலைமுடி முன் வழுக்கை வர அளவுக்கு கொட்டக்கூடியதாக இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, ஒபிசிட்டி அதிகமாகிறது, மன அழுத்தம் கூடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனையை டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதிகமாகும் பொழுது நமக்கு உருவாகுது. அப்போ இதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா டெஸ்டோஸ்டிரான் ஏன் அதிகமாகுது? ஒண்ணு பாத்தீங்கன்னா பரம்பரை காரணமாக இருக்கலாம். குடும்பத்திலேயே எல்லாருக்கும் டெஸ்டோஸ்டிரான் பெண்களுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும், அப்படிங்கும்பொழுது நமக்கும் கூட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா உடல் எடை அதிகமாகிறது அப்படிங்கிறதும். ஸோ உடல் எடை அதிகமாகும் பொழுது நம்ம ரத்தத்தில் FSH LH உடைய ஹார்மோனுடைய அளவு அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாகும் பொழுது அது டெஸ்டோஸ்டிரான் லெவலையும் டாமினேட் பண்ணிடும், அதுவும் அதிகமாயிடும். ஃபீமேல் ஹார்மோனை விட மேல் ஹார்மோன் அதிகரிச்சிடும். அந்த மாதிரி காரணம் உடல் எடை அதிகமாகும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக அமையுது. இதே மாதிரி மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட் ஓவரா வேலை செஞ்சிடும். அந்த மாதிரி அந்த கிளாண்ட், அந்த சுரபி ஓவரா வேலை செஞ்சிச்சுன்னா நம்ம ரத்தத்துல மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோனுடைய அளவு கூடிடும். ஸோ இந்த ஹார்மோன் கூடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கார்டிசாலோடைய அளவு கூடுச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெஸ்டோஸ்டிரான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் கூடுச்சுன்னா அதே சமயம் டெஸ்டோஸ்டிரானோடைய அளவும் கூட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மேல் ஹார்மோனுடைய அளவு பெண்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும்.